யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிப்போம். John chapter 1 verse 16 to 18. யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய பரிபூரணத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். ஒரு தடவை இல்லை தெரியுங்களா கிருபை? we are not receive one time. நம்ம ஒரு தடவை மட்டும் தேவனோட கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள, நம்ம நிறைய தடவை கிறிஸ்துவோடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிருபைனா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? கிருபைனா நம்ம தகுதி, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம செஞ்ச அக்கிரமம், நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச நாட்டிக்கு இந்த மாதிரி தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து எவ்வளவு சொகசா, எவ்வளவு சுகமா, ஹல்லேலூயா, சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ்றதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. we are not deserve. நம்ம இந்த சாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனா கிறிஸ்துவோடைய பரிபூர்ணத்தினால, ஹல்லேலூயா, அவரு பிதாவோட சித்தத்தை அவர் நிறைவாக நிறைவேற்றினால அவர் பரிபூர்ணமாக மாக்கப்பட்டார். அது மூலமாக நம்ம இன்றைக்கு கிறிஸ்து மூலமாக தேவன்கிட்ட நம்ம என்ன பெறுகிறோம்? கிருபையை பெறுகிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் வசனத்துக்குள்ள போங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்து பரிபூர்ண தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட குறைவு இல்லை. அங்க லேக்னஸ் எதுவுமே இல்லை தெரியுங்களா? அவர்கிட்ட குறைவு எதுவுமே இல்லை. குறைவு யார்கிட்டங்களா இருக்கு? மனுஷனா இருக்கிற உங்ககிட்ட என்கிட்ட தான் அநேக குறைகள் இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்து நிறைவாகவே இருக்கிறாரு. ஆமே. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அது நீங்க கிறிஸ்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? பெற்று கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக பேர் எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம இயேசுகிட்ட கேட்கிறோம்? ஆமே. எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம இயேசுகிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். நேத்து ஓனாய்க்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம். ஹல்லேலூயா. மாமிசம் எப்போதும் மாமிசக்குரிய காரியத்தை தான் வாஞ்சிக்கும். ஆவியில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சிப்பாங்க. ஹல்லேலூயா. மாமிசத்தில் இருக்கிறவங்க எப்போதும் என்ன மாதிரி காரியத்தை கேட்பாங்க? மாமிசத்துடைய மாமிசம் அப்படின்னா மாமிசம் என்பது நம்மளோட சரீரம். ஹல்லேலூயா. நம்மளோட சரீரம், நம்ம தான் அந்த மாமிசம், ஃப்ளஷா இருக்கிற நம்ம தான் அந்த மாமிசம். எப்பொழுதும் நம்ம திருப்தியாக வாழும்படியாக, நம்மளோட ஆசைகள் நிறைவேறும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்ம யார்கிட்ட கேட்போம்? இயேசு கிட்ட கேட்போம். ஆனா இயேசு அவரு பரத்திலிருந்து இறங்கி வந்தவருங்க. ஹல்லேலூயா. அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். பிதா கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் பூலோகத்துக்குரிய காரியத்தை நம்மளுக்கு போஷிக்கும்படியாக குட்டுக்கும்படியாக வரல. பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷமான இருக்கிற ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம குட்டுக்கும்படியாக தான் வந்தார். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியத்தை கிறிஸ்துவிட்ட வாஞ்சிக்கிறோம்? பூமிக்குரியது, மாமிசத்துக்குரியது, சுயநலமாக யோசித்து தேவன்கிட்ட அநேக காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை நம்ம எப்படி தான் பார்க்கிறோம்? நம்மளோட சரிசமமா பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து கிட்ட போய் நீங்க உலகத்துக்குள்ள காரியத்தை தான் கேட்க போறீங்களா? அவர் அது காட்டிலும் இன்னும் நிறைய காரியங்கள், மென்மையான காரியங்கள், மகிமை உள்ள காரியங்கள், நித்திய ஜீவனை அடையக்கூடிய காரியங்களை அவர் நிறைவாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியம் தான் கிறிஸ்து கிட்ட கேட்கணுமே தவிர, ஹல்லேலூயா, உங்களோட மாமிசம், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கை திருப்தி அடையக்கூடிய காரியத்தை கேட்காதீங்க. அதை நீங்க தேடி பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அநேக பேருக்கு சோம்பேறி தரும், சொந்தமாய் போய் பெற்றுக்கொள்றது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவிட்ட எந்த ஒரு குறைவும் இல்லைங்க. ஹல்லேலூயா. குறைவு எல்லாம் எங்க இருக்குங்களா? இருக்கு நம்மளோட சிந்தையில் இருக்கு, நம்மளுடைய இதயத்தில் இருக்கு. கிறிஸ்துவன் நம்மளுடைய யெகோவா தேவனை உங்களுடைய எண்ணத்தை போல நீங்க அவரை பார்க்குறீங்க. நீங்க சிந்திக்கிற போல அவரை நீங்க நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது காட்டிலும் நீங்க சிந்திக்கிற காட்டிலும் அவர் சர்வ பலமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில டைம் நம்மனால முடியாது கூட தேவனாலையும் முடியாது நீங்க நினைக்கிறீங்க.
ஆமென். ஹalleluya. நம்ம தேவன் மனுஷனால கூடாத காரியத்தை செய்து முடிக்கிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஹalleluya. இன்னும் அவரை வந்து மனுஷனாக பார்க்காதீங்க, அவர் தேவ குமாரனா பாருங்க. ஹalleluya. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தெரியுங்களா? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில குறைவுகள் உண்டு. என்ன உண்டு? குறைவுகள் உண்டு. வேற என்னென்ன இருக்கு? பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, வேற என்ன இருக்கு? கண்ணீர் உண்டு, முறுமுறுப்பு உண்டு. ஹalleluya. அதெல்லாம் நிறைவேற்ற, அதெல்லாம் விலக்கி போட்டு தேவனுடைய உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாதுங்க. பரத்துல தேவன் வைத்திருக்க அந்த சமாதானத்தை நம்மளுக்குள்ள வைத்து போகதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. ஹalleluya. இப்படிப்பட்ட காரியத்தை கிறிஸ்துவிட்ட வாங்கிக்க ஆசைப்படுங்க. ஆமென். ஹalleluya. எப்பொழுதும் நம்ம என்ன கேட்கிறோம்? பணம் கொடுங்க ஆண்டவரே, நல்ல வீடு கொடுங்க ஆண்டவரே, நல்ல காடி கொடுங்க ஆண்டவரே. அப்பதான் வாழ எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஹalleluya. ஹalleluya. தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கப்படும்படியாக இந்த உலகத்துக்கு வருங்க. ஹalleluya. அவரோட பிள்ளைங்க பிதா அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கிறிஸ்து வந்தார். அது எப்பொழுதும் நீங்க நினைத்து கொள்ளணும். ஹalleluya. ஹalleluya. உங்க சிந்தையை எடுத்து போடுங்க. நீங்க மாமிசத்துல இருக்கிறவங்க தான் உலகத்துக்குரிய காரியத்தை வாங்கிட்டு கொண்டே இருப்பாங்க. ஆவியில இருக்கிறவங்க ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை நம்ம கிறிஸ்துவத்தை நம்ம வாஞ்சிக்கிறோம்? எந்த காரியத்தை நம்ம கிறிஸ்துவிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கணும்? எந்த காரியத்தை கிறிஸ்துவிலிருந்து நம்ம வந்து அதை ஆசீர்வாதமாக முழுமையாக நம்ம அடையணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்றாரு. ஜீவ அப்பம் நானே, நானே வானத்துல இருந்து இறங்கி வந்த அப்பம்னு சொல்லும் போது அங்க இருக்க சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இவரு யோசேப்போட குமாரன் இயேசுவாச்சு, அவர் தாய் தகப்பனும் நாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரு என்ன அது வானத்துல இருந்து இறங்கி வந்தாருன்னு சொல்றாரு. எனக்கு மனுஷன் இருக்கிற நீங்களும் நடக்க இயேசு கிறிஸ்துவ ரொம்ப குறைவாக எண்ணுகிறோம், குறைவாக நம்ம பேசுகிறோம். ஹalleluya. குறைவாக நம்ம பேசுகிறோம், குறைவாக நம்ம எண்ணுகிறோம். இன்னைக்கு நம்ம அநேக சூழ்நிலை கைவிட்ட சூழ்நிலை நம்ம உண்டு. ஹalleluya. உதவி தேடி நாடி ஓடின நாட்களும் உண்டு. அப்ப யாருமே நம்மளுக்காக வந்து நிக்கலைங்க, யார் நம்மளுக்கு துணையாக நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கல. ஹalleluya. அந்த நேரத்துல நம்ம யார் தெரியுமா உணர்வோம்? இவ்வளவு நாள் அந்த கிறிஸ்து நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம், இவ்வளவு நாள் அந்த கிறிஸ்துவோட அன்பை நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம், இவ்வளவு நாள் கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்மளை தேற்றி கொண்டு இருக்கிறாரு, நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு, நம்ம உணர்க்க மாட்டோம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதுதான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹalleluya. ஹalleluya. அந்த காரியத்தை கடந்து போறதுக்கு கஷ்டப்படாதீங்க, பாக்கியவான்கள் நீங்க. அந்த சூழ்நிலை நம்ம தேவன் உணர்றோம் பாருங்க. ஹalleluya. அந்த ஸ்ராக்கியத்தை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு. ஹalleluya. கிறிஸ்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹalleluya. சந்தோஷமாக கடந்து போங்க. சீஷர்களை கூப்பிட்டு அறிந்து அவங்கள வந்து வார்னிங் பண்ணாங்க. இதுக்கு மேல கிறிஸ்துவ நாமத்தை சொல்லி நீங்க எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி தெரியுமா வெளியே வந்தாங்க? எப்படி தெரியுமா வெளியே வந்தாங்க? சந்தோஷத்தோடு வெளியே வந்தாங்க. கிறிஸ்து நிமித்தம் நாங்க பாடுபட்டோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாடுபட்டாலே 5 நாள் தூங்க மாட்டோம், 1 வாரம் சாப்பிட மாட்டோம். நான் உங்களோட பாடுகளை நான் வந்து உங்க பாடுகளை சொல்லி நான் வந்து உங்களை குறைவுபடுத்த விரும்பல. நீங்களும் நானும் மனுஷனும் தான். ஹalleluya. நம்மளுக்கு இல்லைனாலும் வலிக்கும். ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளணும், உலகத்துல இருக்கிறவங்க காட்டிலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற தேவன், நம்ம வணங்குற தேவன் பெரியவர். சகலத்தையும் அதிகாரம் உடைய தேவன் அவரு. அவரை சித்தம் கொள்ளலன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்லனா உங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஹalleluya. அந்த நம்பிக்கையோட நீங்க கடந்து வந்தீங்கன்னா நீங்க எப்பொழுதும் தேவன் நம்பிக்கை வைத்து எல்லா காரியத்தையும் எப்படி நம்ம யோசிப்போம், பார்த்துக்கலாம். ஹalleluya. எப்படி எந்த காரியம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். என்ன தைரியத்தில் நம்ம சொல்றோம்? எந்த தைரியத்தில் நம்ம சொல்றோம்? தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. ஹalleluya. நான் எப்பொழுதும் சொல்ற ஒரு காரியம் தான்.
நம்ம கண்கள் பார்க்கறதும் நம்ம காது கேட்கறதும் வச்சு நீங்க உங்களோட சூழ்நிலையை இன்றைக்கு முடிவு செய்யாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நடக்கிற காரியத்தை வைத்து உங்க கண்ணே நீங்களே, உங்க கண்ணுனா உங்களோட தானே, நீங்களே அதை பார்த்தாலும் சரி, உங்களோட சொந்த காதை கேட்டாலும் சரி, இன்றைக்கு உள்ள நாட்களை நீங்களே முடிவு கொண்டு வராதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நடத்துறவரும் தேவன், முடிவு கொடுக்கறதும் இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்மளை கைவிட்டாலும், சூழ்நிலை நம்மளை ஏமாத்தினாலும், நம்ம வணங்குற தேவன் உண்மையான தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிற தேவனும் அல்ல, நம்மளை கைவிட்டு விலகுற தேவனும் கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி நல்ல தேவன் தெரியுங்களா? ஹல்லேலூயா. அதான் பிரதர் ராஜு பாடினார் இல்லையா, நல்லவர் அப்பா. எப்படி ரொம்ப நல்ல தேவன் நம்ம தேவன். அவை தொடர்ந்து வசந்த படிங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, நம்ம ஏன் அவரோட பரிபூர்ணத்தினால் கிருபை மேல் கிருபை பெற்றோம்னா, தேவனோட வார்த்தை சொல்லுது எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களோட பாவத்தை சுட்டி காட்டவும், அவங்க செய்கிறது பாவம் என்று உணர்த்தவும் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க செய்கிறது பாவம் என்று அறியாம வாழ்ந்து கொண்ட காலம். தேவனோட நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் கொலை செஞ்சா பாவம், பொய் பேசினா பாவம், மற்றவர்களுடைய பொருட்களை இச்சித்தா பாவம் என்று அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மோசோட நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு எப்படியாக இருந்ததுன்னா, நம்ம செய்கிற பாவம் என்றும் நம்ம பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சுட்டி காட்டுறதுக்கு இருந்ததே தவிர அது ஜனங்களை ரட்சிக்க முடியல. ஹல்லேலூயா. அது ஜனங்களை என்ன பண்ண முடியல? ரட்சிக்க முடியல. ஆனா கிறிஸ்துவோ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாயின. ஜனங்க இஸ்ரேல் டைம் அப்படின்னா மோசேயின் காலத்துல ஜனங்க தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். அது ஒண்ணுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? தேவன் தன்னோட தீர்க்கதரிசிகள் இல்லைன்னா தன்னோட தேவதாசனை கொண்டு பேசுவாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அது பேச்சு கேட்டு அவங்க நடக்கணும். கேட்டாங்களா? இஸ்ரேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? அவங்க வணங்கா கழுத்து உள்ள ஜனங்க. சரியா? நம்மளும் தானே கேட்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஜனங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா கிருபையும் சத்தியமும் அவங்களால அந்த காரியத்தை என்னதென்று விளங்கிக் கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ தன்மை அவங்களுக்கு இல்லாம இருந்தது. ஆனால அவங்களால அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க முடியல. பாவத்தின் மேல பாவம் செய்தார்கள். பாவத்து மேல பாவம் செய்றாங்க. அப்பயே அவங்களுக்கு என்னது? தண்டனை. ஆனா கிருபையும் சத்தியம், கிருபை என்பது இயேசு. ஹல்லேலூயா. சத்தியம் என்பது இன்னைக்கு கிருபை அப்படின்னா கிறிஸ்து என்ற கிருபை மூலமாக இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட சேர்க்கப்படுறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை மூலமாக இன்னைக்கு நம்மளோட பாவம் மன்னிக்கப்படுது. ஹல்லேலூயா. அவரோட கிருபை மூலமாக நம்மளால தேவனிடத்தில் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்றோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றோம், நிம்மதியை பெற்றுக்கொள்றோம், சாந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம், பொறுமையை நம்ம பெற்றுக்கொள்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த டைம் அப்படிப்பட்ட காரியம் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. ஆமென். மனம் திரும்புவதற்கு என்ற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மோசின் காலத்துல வாழ்ந்துருந்தோம்னா நம்ம எத்தனை தடவை மறிச்சிருக்கணும்? புரியுதுங்களா சொல்றது? மோசின் பிரமாணத்தின் படி நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தோம்னா, வண்ணாந்திரத்துல 40 வருஷம் நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நம்ம செய்யறதா அட்டோனையும் நம்ம செய்யற பாவம் நம்மளுக்கு தான் தெரியும். சரிங்களா? நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம எத்தனை தடவை மறிச்சிருக்கணும்? இன்னைக்கு நம்ம மறிக்காம தேவன் நம்மளுக்கு அவரோட கிருபை மூலமாக நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை மூலமாக நம்ம குற்றத்திலிருந்து மனம் திரும்புறதுக்கு அவர் வாய்ப்புகளை அநேக தடவை நம்மளுக்கு அழைத்து கொண்டே இருக்கிறாரு. கிறிஸ்து கிருபையின் மூலமாக இன்னும் அவர் நம்ம மேல பொறுமையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்துவின் கிருபை. அது மட்டும் கிறிஸ்துவின் சத்தியம் என்னது? இன்னைக்கு தேவன் வார்த்தை மூலமாக நம்மளுடைய இருதயம் மாற்றப்படுது.
விசுவாசம் எதனால் வரும்? கேள்வி கேட்கறதுனால வரும். எதனால வரும்? தேவனோட வார்த்தை கேட்கறதுனால வரும். இன்னைக்கு தேவனோட வார்த்தை நம்மளை புதுப்பிக்கிறது தெரியுங்களா? தேவனோட வார்த்தை நம்மளை மாற்றுகிறது. தேவனோட வார்த்தை நம்மளை உருவாக்குது. தேவனோட வார்த்தை நம்மளை மீண்டுமாக பிறக்க வைக்குது கிறிஸ்துக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களே உங்களை பாருங்களேன், கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் சிஜால இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. sebelum மசீஹி selepas மசீஹி, அவங்களோட வாழ்க்கையும் பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின்பாக. இந்த உலகத்தோட வாழ்க்கை அப்படிதான். நம்மளோட வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பிறகு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? மாற்றப்பட்டிருக்கோமா? கிறிஸ்துவை நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோமா? நம்மளோட பழைய சுபாவனை நம்ம விட்டுருக்கோமா? கிறிஸ்துக்குள்ள புதிய சாயலை நம்ம அடைந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய சாயல். எந்த ஒரு தேவனும் தன்னோட பிள்ளைங்க என்னை போல, அப்படியே எந்த ஒரு தேவனும் தன்னுடைய பக்தன் என்னை போல மாறணும் என்று விரும்ப மாட்டாங்க. இருக்காங்களா? இருக்காங்களா? நம்ம தேவன் அது காட்டிலும் ஒரு படி மேல, என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. இதுதாங்க உலகத்தில் இருக்கிற தேவர்கள் காட்டிலும் நம்ம வணங்குற தேவனுக்கும் நம்ம வணங்குற ஒரே தேவனுக்கும் வித்தியாசம். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பாட்டு என்ன பாட்டு? விலை போக என்னையும் மலை மேலே உயர்த்தி அழகு பார்ப்பது உங்க பிரசன்னமே. விலை போக, அந்த வார்த்தை எப்படி நம்ம விலைக்கே போக மாட்டோம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை வித்தா கூட யாரும் வாங்கவும் மாட்டாங்க. செல்லாத ஒரு பாத்திரம் நம்ம. இந்த பாத்திரத்தையும் தேவன் என்ன பண்றாரு? விலை போக இனியும் மலை மேல உயர்த்தி நம்மளை அழகு பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் நம்மளுடைய தேவன். மனுஷ வீரமா நம்மளோட குற்றத்தையும் நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறோம். ஆமென், நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா தேவன் நம்மளை ஒருபோதும் ஒதுக்கி வைக்காத தேவன். ஆமென். நம்மளை எப்பொழுதும், அதான் தேவன் வாக்கு சொல்லுது இல்லையா, நீதிமான் மேல ஒரு கண்கள் நோக்கமா இருக்கிறது. தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கறீங்க. நீங்க எந்த அளவுக்கு தேவனை தேடுறீங்க? நீ ஆவியோட உண்மையோட தேவனை தொழுது கொள்றியா? நீ தேவனை உண்மையோட கூப்பிடுறியா? ஹல்லேலூயா. தேவனுடைய தோற்றத்தை அவர் எதிர்பார்க்கல. நான் மறுபடியும் சொல்றேன், ஆனா வெளியோட தோற்றமும் நம்மளுக்கு முக்கியம். உள்ளான இருதயத்தை யார் பார்க்கறா? வெளியே இருக்கிறத யார் பார்க்கறா? மனுஷர்கள் பார்க்க. ஏன்னா மனுஷன் இந்த வெளியே அர்த்தத்தை பார்த்துதான் கிறிஸ்துவே அவங்க கண்டு கொள்றாங்க. ஸோ ரெண்டு முக்கியமான தேவனுக்கு என் சொல்லிட்டா நம்ம தேவனை ஏமாத்திடும். நம்ம பண்டைன்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? பாச சொன்னார் அந்த வார்த்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பண்டாய் மனுஷனை எப்படி வெளியே தோற்றத்தை வைத்து நம்ம பேச்சை வைத்து மயக்கி எப்படி ஏமாத்தலாம் நம்ம நினைக்கிறோமோ, அதே போல நம்ம யாரை ஏமாத்த நினைக்கிறோம்? தேவனை நினைக்கிறேன். நான் சொல்றேனே, உங்களுடைய சிந்தை தேவனுடைய எண்ணத்தை எட்டாது. ஒரு நாளும் அந்த தேவனை உங்களுடைய சொந்த பலத்தினால, உங்க சுய எண்ணத்தினால உங்களால் அந்த தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்க பயங்கரம்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பண்டாயின்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்மளாம் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உருவாக்குனவரே அவரு. ஹல்லேலூயா. அப்போ உங்களை காட்டிலும் அவர் எவ்வளவு கெட்டி தன்னமாக இருக்கிற தேவனாக இருப்பாரு. ஹல்லேலூயா. வசனத்தை தொடர்ந்து போறீங்க. எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, நம்ம கிருபை பெறும்படிக்கு அவர் தேவனுடைய மடியில, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனோட மடியில தவழ்ந்து கொண்டு இருந்த மகனை நம்மளுக்காக அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இப்ப சொல்லுங்க, அவர் அன்பான தேவனா இல்லையா? இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாடு வைத்து அவர் ரொம்ப பயங்கரமான தேவன், ரொம்ப கண்டிப்புள்ள தேவன், அவர் இந்த வேதத்தை படிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு, ஆமே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தேவனோட
வார்த்தை சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்த நம்மளுக்காக கொடுத்தாருங்க. அவர் ஒரே பேரான குமாரனே நம்மளுக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு. எதற்காக? அவர் மூலமாக, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாக ஹல்லேலூயா நம்ம சுகமான ஒரு வாழ்க்கையை பெறும்படியாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து பாடிய பிதாவோட சித்தத்தை அவர் நிறைவேற்றாம போயிருந்தா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புது இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல, நித்திய ஜீவனும் இல்ல, நம்மளுக்கு சுடுகாடு மட்டும் தான் நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சேர்ந்த யோவான் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நாளை என்ன போகக்கூடாது? நம்மளுக்குலாம் ஆக்சுவலி எக்ஸ்பைரி டேட் உண்டு. அதுல இருந்து தேவன் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. ஆமென். அதுல இருந்து தேவன் நம்மளை இப்ப ரொட்டி பூசல பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி எல்லாம் எங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த பூசல பிடிச்சதெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா இருக்கிறத சாப்பிடுவாங்க. அது எப்போ ஃபுல்லா பூசல பிடிக்குதோ அப்பதான் தூக்கி போடுவாங்க. ஆனா தூக்கி போடுறதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடிப்படையாக தேவன் அவர் ஒரே பேரான குமாரனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரு. அந்த அங்க யாருக்கு தங்குறா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் சொல்றோம் இல்லைங்களா? அது யாரோட குடியிருப்பு? நான் எப்படி யோசிக்கிறீங்க? சிட்டிசன்ஷிப். we are Malaysian. நம்ம சிட்டிசன்ஷிப் என்னது? மலேசியன். ஆனா கிறிஸ்து நம்மள நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் நம்மளுக்காக வந்தாரு. அது யாரோட குடியிருப்பு? ஹல்லேலூயா. இப்ப நம்மளோட சொல்றோம். ஆக்சுவலா அது யாரோட குடியிருப்பு? தேவனுடைய. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளும் அழைத்து செல்வார்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு விளங்கிக் கொள்ளணும், இந்த பூமியானது, இந்த பூலோகமானது நம்மளோட நிரந்தரமான குடியிருப்பு இல்லை. யார் இது என்னோட தான் குடியிருப்பு, இது என்னோட நிரந்தரமான சிட்டிசன்ஷிப்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்காக தேவன் நம்மளை இங்க விட்டு செல்லும்படியாக அவர் நம்மளுக்காக வரல. அவரோடு கூட அவர் எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும்படியாக தான் தேவன் வந்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. அங்க நம்ம செல்லணும்னா மாமிசத்துக்குரிய காரியத்தை நம்ம நாடாதபடிக்கு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம நாடணும். நீங்க இங்க வாழ்றது போல நீங்க அங்க போய் நீங்க வாழ முடியாது. யூ ஆர் ரிஜெக்ட். உங்களுக்கு விளங்குதுங்களா? இங்க எப்படி நீங்க வந்து பூமிக்கு ஏற்ற பிரகாரமா நம்ம வாழ்றோம் தானே? இங்க என்ன தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம வாழ்றோம்? இல்ல. இந்த பூமிக்கு ஏற்ற பிரகாரமாக, மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரமாக, ஹல்லேலூயா, நம்மளுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்களும் நானும் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ கற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த குடியிருப்புல நம்ம போய் சேர முடியும். இது ஆக்சுவலி ட்ரையல் பிளேஸ். என்ன பிளேஸ்? ட்ரையல். இங்க எப்படி கிறிஸ்துவுக்கு வாழணும் என்று நீங்க கற்றுக்கொண்டாதான் நீங்க அந்த நிரந்தரமான நித்திய ஜீவனை நீங்க அடைய முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லை, அன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டாரு. எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டாரு. நம்ம எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், எப்படிப்பட்ட கிரியை செய்யணும்னு அவர் வேதத்தின் மூலமா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நீங்க தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக வாழணும். அதுக்காக தான் இந்த தேவனோட கிருபை. பவுல் சொல்றாரு, நானே மகா பாவி, அவரை போல பெரிய பாவி யாருமே இல்லைன்னா அவரே வேதத்துல அவரை குறிச்சு சாட்சி நீங்க நான் சொல்லுவோமா? நம்ம காட்டிக்க மாட்டோம். நம்ம காட்டிக்கவே மாட்டோம். அப்படியே நல்லவங்க மாதிரியே நம்ம இருப்போம், நல்லவங்க மாதிரியே பேசிக்குவோம், நல்லவங்க மாதிரியே நடந்துக்குவோம். நம்ம காட்டிக்கவே மாட்டோம். ஆனா அநியாய ஆற்றுகள் சேர்ந்து நம்ம தான். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சா கூட நம்ம ஏத்துக்க மாட்டோம். அங்க நியாயத்துக்கு சொன்னாங்க, நியாயமே இல்லை, நீதியே இருக்காது. ஆனா நியாயத்தின் நீதியும்
நம்ம எடுத்து வைப்போம் இல்லைங்களா? ஆமே, தொடர்ந்து படிங்க வசனத்தை. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். ஹல்லேலூயா. எதற்காக வந்தது? ரட்சிக்கப்படும்படியாக. அந்த உலகம் யாருங்க? அந்த உலகம் யாரு? நம்ம. இயேசு கிறிஸ்து வந்தது நம்மளை நியாயத்திருக்கும்படியாக இல்லை. ஹல்லேலூயா. அவர் நேசகுமாரனாக, கிருபையின் குமாரனாக நம்மளுக்காக வந்தார். ஹல்லேலூயா. நம்ம பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கவும், எல்லா பாவத்திலிருந்து நம்மளை சுகப்படுத்தவும், ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கவும், அவர் போல, அவரோட சாயல் போல நம்ம மாறும் தான் கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது கிறிஸ்துவின் கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க 5 வருஷம் எடுத்துக்குவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. தேவன் நொடி பொழுதுல எப்பயுமே வந்துருவாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வர போறாருன்னு சொல்லிட்டு வர மாட்டாரு, அவர் சொல்லாம வருவாரு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இப்பயே மனம் திரும்புங்க கிறிஸ்துவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இப்பயே மனம் திரும்புங்க. ஆமென். நம்மள பன்னிரண்டாவது வசனத்தை படிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, நம்மளை ரட்சிக்கும்படி, அப்படின்னா நம்மளை எல்லாம் இந்த உலகத்துல நம்ம நிறைய காலத்துல அடிமைத்தனத்துல இருக்கும். பாருங்க, நம்மளால சில காலத்தை விட்டு நம்மளால வெளியாக முடியாது. ஆமென். அதுல இருந்து நம்மளை காப்பாற்றும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்து வந்தாரு. 2வது வருகை அப்படி எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவோட வருகை 2 தடவை தான். முதல் தடவை முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2வது தடவை நம்மளோட கிறிஸ்து எப்படிப்பட்டவரா வருவாரு? ராஜாவாக, நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனாக வருகிறாரு. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஆமென், அதை எபிஷியன்ல சொல்றது, நம்ம குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த ஜாதியாக நம்ம காணப்படணும். அப்பதான் அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம பாத்திரன், அவரோட கூட நம்ம கொண்டு செல்லப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. யோவான் 3:19-21. ஆனா இங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை எப்படி அழகா சொல்லுது. அவரோட ஒரே பேரை நம்மளுக்காக கொடுத்தாராம். அதை நம்ம அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடியும்படிக்காக வந்தாரு. நம்ம எல்லா காரியத்திலிருந்தும் காப்பாற்றப்படணும்னு. ஆமாங்க தானே? அப்பயும் இந்த சிந்தை விளங்க மாட்டுது, இந்த இறுதியும் ஏற்றுக்கொள்ள மாற்றுது. என்னோட சேர்ந்து யோவான் 3:19-21 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து படிங்க வசனம் தருங்க. யோவான் 3:19 வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினிக்கு தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஒளியானது உலகத்துல வந்து அந்த ஒளியானது யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்கிற காரியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கே கிறிஸ்து வந்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மனுஷனுங்க இல்லையா, சில டைம் நம்ம கேட்க மாட்டோம், சில டைம் நமக்கு புரியாது. நம்ம வந்து அறிந்தும் அறியாமல் செய்கிற காரியம் அநேகம் உண்டு. ஆனா நீங்க செய்யற காரியம் என்னது என்று, அது நல்லதா கெட்டதான்னு எடுத்து காட்டுறதுக்கும் அது வெளிச்சத்தை போட்டு காட்டுறதுக்கே இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஒளியானது உலகத்துல வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால், நம்மளோட கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? பொல்லாததா இருக்கு. தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியமா இருக்கு, தேவனுக்கு அருவருப்பான காரியங்களாக காணப்படுறதுனால ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிற காரியம் அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க இப்படிதான் இருந்தாங்க, கடினம் உள்ள ஜனங்களாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க? கடினம் உள்ள ஜனங்கள். கடினம்னா என்ன தெரியுங்களா?
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இதை செய்யக்கூடாது. தேவனோட வார்த்தை சொல்லுது, நீ இதை செய்யக்கூடாது. எனக்குதுங்களா? என்ன செய்யக்கூடாது? இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனா உங்களோட இருதயம் என்ன சொல்லுது? இது செஞ்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இது செஞ்சாதான் எனக்கு சுகமா இருக்கு, இது செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கு, அதனால நான் இதுதான் செய்வேன். இதுதான் கடினம் உள்ள இருதயம். தேவன் எது வேணும்னு சொல்றாரோ அதுதான் நம்மளுக்கு வேணும். தேவன் எது எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றாரோ அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நம்ம தேவன்கிட்ட மீண்டுமாக சொல்றோம். ஒண்ணு புரிஞ்சுக்க, உங்களோட வார்த்தையை என் வார்த்தையை தேவன்கிட்ட செல்லாது. அவருக்கு தேவன் வார்த்தையை ஒப்பிடும்போது ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட கிரியைகள் பொல்லாததா இருக்கிறதுனால அந்த ஒளியானது காட்டுறதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா தேவனுக்கு எது பிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம எங்க போய் தேவனோட கிருபையை பெறுவோம்? போனார் பாஸ்டர் அழகா பிரசங்கம் பண்ணாரு. முயற்சி எடுக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை விட்டு, ஆனா அந்த பாவத்தை தான் இருக்கான், ஆனா இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும்னு அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அவனோட இறுதியும் ஒரு விதமான ஒரு தவிப்புக்குள்ள இருக்குது பாருங்க. அந்த இடத்துல தான் அந்த தேவனோட கிருபை பெருகி கிடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல எனக்கு நான் இங்கதான் சில பேர் பாருங்க, விசுவாசிச்சா போதும் பரலோகத்துக்கு போயிடலாம். விசுவாசிப்பது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லையா? தேவனை விசுவாசிச்சா போதும், நீ தேவனை தொழுது கொண்டா போதும். ஆனா விசுவாசத்துக்கு ஏற்ற கிரிகையும் ஒண்ணு இருக்கு. ஆமென். அதான் யாக்கோபு சொல்றாரு, கிரிகையில்லாத விசுவாசம் செத்தது. கிரிகையில்லாத விசுவாசம் செத்தது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தேவனை நம்பி வாழுவீங்க. எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மனுஷனை பார்க்க மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, உங்க பொறுமையை இழந்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்க நம்பிக்கை யாரா இருக்கு? தேவன். ஏன்னா உங்க விசுவாசம் அங்க வைத்திருக்கீங்க, சூழ்நிலை மேலேயும் மனுஷன் மேலேயும் இல்லை. அதை நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், தேவனை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை அதிகமாக நேசிக்காதீங்க. மனுஷனோட அன்பு எப்படி தெரியுங்களா இருக்கு? நான் இவ்வளவு அன்பு கொடுத்தேன்னா நீ அது காட்டிலும் எனக்கு கூடிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு மனுஷனோட அன்பு. அந்த எதிர்பார்ப்பு வரலன்னா நீங்க என்ன அடைஞ்சு போயிருவீங்க? ஏமாற்றம் அடைஞ்சு போயிருவீங்க. அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க தொலைஞ்சு போன மாதிரி ஆயிடுறீங்க. அதை நான் சொல்றேன், தேவனை காட்டிலும் எந்த பொருள் மேலேயும் எந்த மனுஷன் மேலேயும் அதிக அன்பு வைக்காதீங்க. மனுஷன் உங்க கடைசி பருவம் வரைக்கும் கூட வரமாட்டான். மனுஷன் நீங்க எதிர்பார்க்குற அன்பு கொடுக்க முடியாது. ஆனா ஒருத்தர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும், அது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்னால மட்டும்தான் நம்மளோட கடைசி பருவம் வரைக்கும் அவர் நம்ம கூட கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கல்லறைக்குள்ள இருந்தாலும் அவரும் அங்க இருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் இறந்துட்டேன், என் கணவரை தூக்கி போட்டுருக்க சொன்னா போட்டுருவீங்களா? நீங்க போட்டாலும் அவர் வர மாட்டாரு. நீங்க போட்டாலும் வரமாட்டாரு. அவருக்கு நிறைய காரணம் இருக்கும். முதல்ல எனக்கு பிள்ளைங்க இருக்கு, நான் பிள்ளைங்களை பார்க்கணும். ஆமாங்க தானே? அடுத்தது எனக்கு சபை விசுவாசிங்க இருக்காங்க, நான் பிரசங்கம் பண்ணா வேறு யார் பண்ணுவா? சபையை பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்காக ஜீவன் கொடுத்து அது ஒரே ஒரு ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தேவன் நம்மளோட தேவன் மட்டும் ரொம்ப நல்ல தேவன். ஹல்லேலூயா. மணி ஆயிட்டு, என்னோட ட்ரெஸ் கொண்டு முடியல. மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகம் போட்டுறேன். நம்ம போய் ஏற்கனவே சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். நம்ம தேவன் எதையும் எதிர்பார்த்து செய்கிற தேவன் கிடையாது. அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையான இருதயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு பாஸ்டர் சொன்ன இன்னொரு கதையும் வருது. பாஸ்டர் ஒரு பாஸ்டர், எங்களோட சீனியர் பாஸ்டர் போயிட்டு ஒரு வாலிப பிள்ளைகிட்ட கேட்டார். ஸோ ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளை வந்துச்சா, பாஸ்டர் சொன்னாரா, உங்களுடைய இருதயத்தை முழுமையாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுமான்னு. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சா, முடியாது பாஸ், இருந்தது ஒரே இருதயத்தை நான் என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ வேற இருதயம் கொடுக்கறதுக்கு. அவன் அந்த இருதயத்தை கொடுத்ததே யார் தெரியுங்களா உங்களுக்கு? தேவன்.
ஆமென். நம்ம தேவன் எதையும் எதிர்பார்த்து நம்மளுக்கு செய்கிற தேவன் அல்ல. நீங்கள் படையல் போட்டு அந்த தேவனோட வயிற்றை திருப்திப்படுத்தி தான் அவங்க செய்யணும்னு இல்லை. அவர் தான் நம்மளை போஷித்து திருப்திப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க அவரை போய் பாலாபிஷேகம் பண்ணி ஹல்லேலூயா அவரை நீங்க வந்து மகிமைப்படுத்தணும் இல்ல, அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணு இருந்தும் பார்க்காத தேவன் நம்ம வழங்கல, காது இருந்தும் கேட்காத தேவன் நம்ம வழங்கல, வாய் இருந்தும் பேசாத தேவன் நம்ம வழங்கல, நம்ம உயிர் உள்ள ஜீவனுள்ள தேவனை வழங்கல. ஹல்லேலூயா. நம்மளுக்காக யார் வராங்களோ அந்த தேவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய உண்மையா கூப்பிட ஜனங்கள் மத்திய பக்கத்துல வந்து நிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்காக என் நேரமும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்ம எப்படி தெரியுமா பாக்குறாரு? அவரை கண்மணி போல நம்ம பாக்குறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்தை மற்றவங்க போய் தேடாதீங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை அவர் உள்ள கையில வரைத்து வைத்திருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட ஆரம்பம் முடியவும் தேவனுடைய கரத்துல இருக்கு. அந்த தேவனை நீங்க தேடுங்க, அந்த தேவனை உண்மையா கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நான் இனிமே கண்ணோட்டு கால் பண்ணி இப்போ கூப்பிடுவேன், எனக்கு உடம்புல வாங்கினேன். அவர் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவார். ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. ஆனா என்னோட தேவன் நீங்களும் நானும் வணங்குற தேவன். நீங்க எந்த நேரம் நீங்க கூப்பிட்டாலே நம்மளுக்கு துணியாக நிற்கிற தேவன் அவர் ஒருவர். நம்மளுக்கு துணியாக நிற்கிற தேவன். நான் சொல்றேன், யார் வந்து நின்றாலும் நம்மளுக்கு அந்த ஆறுதலும் தேற்றலும் அந்த பூர்ண அன்பு நம்ம உணர மாட்டோம். நம்ம தேவன் கூப்பிட்டு நம்ம பக்கத்துல வந்து நிற்கும் போது அவரோட அன்பு அவ்வளவு பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. அவரோட அரவணைப்பு, அவரோட தேற்றல் நம்மளுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த தேவன் நம்மகிட்ட வரும்போது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு காலத்தை கற்றுக்கொண்டேன். என்னால என் தேவனை உணர முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஸ்டாக்கே கிடைக்குங்க? இன்னைக்கு அந்த தேவன் இறங்கி வருவாரா, வந்து எனக்கு செய்வாரான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காலத்துல நம்ம தேவன் நம்ம கூடயே இருக்கிறார் என்ற அந்த உணர்வை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. முதல்ல பாஸ்டர் சொன்னாரு இல்லையா, அந்த பிரச்சனை முழுமையாக இருக்குன்னு. ஹல்லேலூயா. தேவன் இறங்கி வரும்போதுதான் அந்த பிரச்சனை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தேவன் நம்ம வணங்குறோம். அந்த தேவனை நீங்க என்றைக்கும் விட்டுறாதீங்க. என்னோட தலைப்பு கூட நான் கூட சொல்லல. நம்ம தேவன் காட் ஆஃப் பெர்ஃபெக்ட், பரிபூர்ணத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குறைகள் மத்தியில அந்த இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போது உங்க குறைகள் எல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. எனக்கு அநேக பேர் நினைக்கிறாங்க, நான் மறுபடியும் இதில் சொல்லிடுறேன் சொன்னது, அநேக பேர் நினைக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் காணா போயிடணும், எனக்கு பிரச்சனை பண்றவங்களா இல்லாம போயிடணும். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், பிரச்சனை அங்கதான் இருக்கும், உன்னை எதிர்த்து நிக்கிறவங்களும் அங்கதான் இருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலை மற்றும் தேவனுடைய சமாதானத்தோடு வழி நடத்துறாரு பாருங்க, அதுதாங்க நம்ம தேவனோட மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற விதம் மாறிடும், நம்ம சிந்திக்கிற விதம் மாறி. இவ்வளவு நாள் தப்பிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், இவ்வளவு நாள் தூக்கம் இல்லாம இருந்திருப்போம், இவ்வளவு நாள் கண்ணீரா விட்டுருப்போம், முழங்காலே முடங்கி கடந்திருப்போம். ஆனா ஒரு காலகட்டத்துல வரும்போது அந்த காரியம் அப்படிதான் இருக்கும், அது தீர்ந்திருக்காது. ஆனா நம்மளோட பார்க்கிற விதத்தையும் நம்ம சிந்திக்கிற விதத்தையும் தேவன் நம்மள மாத்தி இருப்பாரு, நம்மள மாத்தி அமைச்சிருப்பாரு. ஆனா இதுதான் நம்மளுக்கு வேணும். தேவன் நம்மள மாத்தணுங்க. மாமிசுக்குள்ளாக நம்ம பார்க்கிற காரியம், பேசுகிற காரியம், எண்ணுகிற காரியத்தை தேவன் ஆவிக்குரிய நீதான் நம்மளை மாத்தணும். தேவன் நம்மளை உருவாக்குனார்னா, தேவன் நம்மளை வளைஞ்சாருன்னா அவர் அவ்வளவு அழகா இருக்கும். ஹல்லேலூயா. என படைத்தவர் நம்மளை மீண்டுமாக உருவாக்கும் போதுதான் அதோட சிறப்பே வேறு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் யார் எழுதி வேணுமா திருவிருந்த ஆராதனைக்கு நாம் கடந்து போவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் கேட்கப்பட்ட வார்த்தை